வெல்கம் பேக் டு மை சேனல் லியாஷரின் தமிழ். ஹாய் ஹலோ வணக்கம். டைரக்டர் மைக்கேல் மோகன் இயக்கத்தில் 2024 வெளிவந்த படம் தான் இம்மாகுலேட். இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. படம் ஆரம்பத்தில் ஒரு இளம் கன்னியாஸ்திரி சர்ச்சில் இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அங்கே உள்ள சில பேர் அவளை பிடிச்சி காலை உடச்சி அங்கே உள்ள சர்ச்சில் ஒரு ரூமில் போட்டு அறையில் அடைச்சி வச்சிருவாங்க. அந்த சீனு தான் படத்தில் ஃபர்ஸ்ட் வர த்ரில்லிங் சீன். அங்கிருந்து கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினி சிசிலியா. இங்கிருந்து கிளம்புற ஹீரோயின் சிசிலியா இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு கன்னியாஸ்திரிகள் வாழக்கூடிய சர்ச்சுக்கு கிளம்புறா. சிசிலியாவுக்கு சின்ன வயசுல இருந்து தன்னை ஒரு நன்னா மாற்றிக்கணும் அப்படிங்கிறது அவளுடைய ஆசை. அப்படி ஆசைப்பட்ட சிசிலியா இட்டாலியில் இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகள் வாழக்கூடிய அந்த கான்வென்ட்டுக்கு வந்து சேர்ந்தா. கான்வென்ட்டுக்கு வர நம்ம சிசிலியாவுக்கு அங்கே உள்ள பழக்க வழக்கங்களும் நடைமுறைகளும் அவளுக்கு சொல்லப்படுது. சில நண்பர்களும் அவளுக்கு கிடைக்கிறாங்க. அங்கே வந்த சிசிலியாவுக்கு அன்னைக்கு நைட்டு அங்கே உள்ள கன்னியாஸ்திரிகள்லாம் சேர்ந்து அவளுக்கு ஒரு பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜை முடிஞ்சதும் அன்னைக்கு நைட்டு அங்கே பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் அங்கே உள்ள ஒரு ஆள் நம்ம சிசிலியா கிட்ட கடலை போடுறாரு. கடலை தான் போடுறாங்கன்னா அசால்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தா வச்சாம்பர் ஒரு சீன் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு த்ரில்லர் சீன் அந்த இடத்துல வச்சாங்க. அன்னைக்கு நைட்டு அவள் பயப்படுற மாதிரியான சில சம்பவங்கள் அங்கே நடக்குது. பயந்தது அவள் மட்டும் இல்லை, நானும் தான். நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான். படத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். வச்சாம்பர் ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே சிசிலியா வந்து மாசம் ஆயிட்டா. கன்னியாஸ்திரியா இருக்கக்கூடிய சிசிலியா எப்படா மாசம் ஆனான்னு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த டவுட் எனக்குமே இருக்கு. அது எப்படின்னு எனக்கே தெரியல. குழப்பத்துல நான் மட்டும் தான் இருக்கேன்னு நினைச்சோம்னா இல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே குழப்பத்துல தான் இருந்தாங்க. அப்போ அவளை டாக்டரை வர வச்சு செக் பண்ண வச்சாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து அவங்க கருவுல இருக்கிற அந்த குழந்தை ஏஸ்து கிறிஸ்துவர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சிசிலியாவுக்கு அங்க ராஜ மரியாதைகளை கொடுக்கப்படுது. என்னதான் சிசிலியாவுக்கு ராஜ மரியாதை ராஜ விருந்து கொடுத்தாலும் அவள் கருவுள்ள உள்ள குழந்தை எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற டவுட்டு அவளை தூங்க விடாமல் பண்ணிச்சு. சிசிலியா சரியாக தூங்கலனாலும் அவன் வயிற்றுல உள்ள குழந்தை நல்லா ஆரோக்கியமாக தூங்கி சீக்கிரமாகவே வளர ஆரம்பிச்சிது. வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருந்த அந்த குழந்தைக்கு எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக அங்கே உள்ள ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இதுவரையும் எந்த பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா அப்போதான் பிரச்சனை புதுசாக ஆரம்பிச்சது. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து சந்தேகப்பட்ட சிசிலியாவோட ஃப்ரெண்டு ஆத்திரப்பட்டு அங்கே உள்ளவங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினச்சா. இதுக்கு மேலே இவ்வளோ சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போயிட்டு ஒரு அறையில் அடைச்சி வச்சு அவன் நாக்கை அறுத்து எடுக்கிறான். இந்த நாக்கை அறுக்கிற சீனு கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். குழந்தைங்க பார்க்கும்போது கவனமாக பாருங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினி சிசிலியாவுக்கு ஒரு முடிவு வந்துச்சு. இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவளுக்கு யோசிக்க வச்சுது. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்த கட்ட முயற்சியில் அவள் இறங்கினா. இங்கிருந்து தப்பிச்சு ஆகணும் அப்படிங்கிற அவள் போட்ட பிளானில் ஃபர்ஸ்ட் பிளான் தான் இந்த அபார்ஷன் ஆன மாதிரியான ஒரு பிளான். இதை பார்க்கும்போது கொடூரமாக இருக்கும். பார்க்கும்போது கவனமாக பாருங்க. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இங்கிருந்து எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு அவள் போட்ட பிளான் நடந்துரும். அதே மாதிரி வெளியே கூப்பிட்டு போவாங்க. போற வழியில அங்கிருந்து அவ தப்பிச்சு ஓடுறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. எங்கிருந்தா வந்தானுங்க அப்படிங்கிற மாதிரி அவளை பிடிச்சி அங்க திருப்பி அந்த கான்வென்ட்டுக்கு கூட்டிட்டு போன சிசிலியா மாசமா இருக்கான்னு கூட பார்க்காம கொடுமை பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சிசிலியா உச்சக்கட்ட நிலைமைக்கு போய் அங்க அவளை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கிழவியை சுத்தியாலையே அடிச்சு கொண்டுருவோம். இந்த சுத்தியால அடிச்சு கொள்ற சீனும் ரொம்ப கொடூரமா இருக்கும். நீங்க கவனமா பாருங்க. ஒரு வழியா ஒருத்தைய கொண்டாச்சுன்னு நிம்மதியா இருக்கும் போது இவன் வில்லன் எங்க இருந்தா வந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சிசிலியா இனிமேல் இந்த கான்வென்ட்டை விட்டு எங்க தப்பிச்சு போகக்கூடாதுன்னு அவன் ரெண்டு காலையும் சூடு வச்சிடறான். இந்த வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு இருந்த சிசிலியா அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு வெளியே போயாகணும் அப்படிங்கிறதுனால அங்கே உள்ள ஒரு எண்ணெய் கேனை எடுத்து அந்த இடத்துக்கே ஊற்றி அவனை உள்ள வச்சு தீய வச்சிருவான். பாதி எரிஞ்ச நிலையில வந்தும் அவளை சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சு அந்த வயிற்றுல உள்ள குழந்தைய வெளியே எடுத்து அவன்ட்டு அவன் வயிற்றை கிழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். எப்படியோ அவனை ஒரு வழியாக கொன்னுட்டு அந்த இடத்த விட்டு அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்துருவான். எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நினச்ச நம்ம சிசிலியாவுக்கு புதுசாக ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த டைமில் வலி அதிகமாகி அதே இடத்துல குழந்தை பிறந்த குழந்தையோட தொப்புள் கொடியை அவளே பல்லால் கட்டிச்சு எடுக்கிற மாதிரியான சீனெல்லாம் வச்சுருப்பாங்க. ரொம்ப கொடூரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த படத்துலேயே இந்த கிளைமேக்ஸ் மட்டும்தான் அந்த படத்துக்கு ஒரு வேற லெவலில் ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அந்த பிறந்த குழந்தை நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கல்லால் அடித்து கொன்னுருவா. இதோட படம் முடியுது. படத்தில் கிளைமேக்ஸ் தான் வேற லெவலு. படத்தை கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.